ஜாக்மா மாயமாகிவிட்டாரா? சீன அரசுடனான மோதல் போக்கு காரணமா? எழுப்பப்படும் கேள்விகள். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான சீனாவை சேர்ந்த அலிபாபா நிறுவனத்தின் நிறுவனர் ஜாக்மா கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பொதுவெளியில் காணப்படாதது குறித்து சமூக ஊடகங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. சீன அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு அமைப்புகள் ஜாக்மாவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மீது விசாரணைகளை நடத்தி வரும் வேளையில் அவர் மாயமாகிவிட்டாரா என்ற கோணத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பல மாதங்களாக நடுவராக பங்கேற்று வந்த ஜாக்மா சமீபத்தில் நடந்த அதன் இறுதி நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ளாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. ஆசிய கண்டத்தின் 5வது மிகப்பெரிய பணக்காரரான அலிபாபா குழும தலைவரான ஜாக்மா கடந்த அக்டோபர் மாதம் ஷாங்காய் நகரத்தில் நடைபெற்ற ஒரு நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் சீன வங்கிகள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அதனால் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகே அவர் பொதுவெளியில் காணப்படவில்லை என்றும் ராய்ட்டர்ஸ் முகமை தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த மோதல் சூழ்நிலைக்கு பிறகே அலிபாபாவின் ஆண் குழுமத்தின் $37 பில்லியன் மதிப்பு கொண்ட ஆரம்ப பொது விடுப்புகள் சீன அரசால் தடை செய்யப்பட்டது. ஒருவேளை இது திட்டமிட்டபடி நிகழ்ந்திருந்தால் உலக பங்குச்சந்தை வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு வெளியீடாக அமைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக ஜாக்மா பங்கேற்று வந்த ஆப்பிரிக்காஸ் பிசினஸ் ஹீரோஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் நவம்பர் மாதம் நடைபெற்ற இறுதி அத்தியாயத்தில் அவருக்கு பதிலாக வேறொரு நடுவர் சேர்க்கப்பட்டதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக திங்கட்கிழமை அலிபாபாவின் செய்தி தொடர்பாளரிடம் கேட்டதற்கு திட்டமிடலில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவே வேறொரு நடுவர் இடம்பெற்றதாக தெரிவித்ததாகவும் ஆனால் ஜாக்மாவின் இருப்பிடம் பற்றிய கேள்விகளுக்கு அவர் பதிலேதும் அளிக்கவில்லை என்றும் ராய்ட்டர்ஸ் முகமை கூறுகிறது. ஜாக்மா மாயமாகிவிட்டாரா என்ற கோணத்தில் உலகம் முழுவதும் சமூக ஊடகங்களில் விவாதம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் இது சீனாவில் ஒரு பெரிய செய்தியாகவே இன்னும் பார்க்கப்படவில்லை. சீனாவில் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதும் சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதும் இதற்கு காரணமாக கருதப்படுகிறது. எனினும் ஹாங்காங் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள அலிபாபாவின் பங்கு மதிப்பு ஜனவரி 4 2.15% சரிவு கண்டது. சீனாவின் தொழில்நுட்ப ஜாம்பவானான அலிபாபா மற்றும் டென்சென்ட் போன்ற நிறுவனங்கள் மீது சீன அரசின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. இது இந்த நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் நிறுவனங்களின் பலத்தை குறித்து சீன அரசு கவலைப்படுவதை காட்டுகிறது. சீன அரசு நெறிமுறையாளர்கள் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களின் மில்லியன் கணக்கிலான பயனர்களை குறித்தும் சீன மக்கள் அன்றாடம் பொருட்களை வாங்குவது மற்றும் பண பரிமாற்றம் செய்வதில் இந்த நிறுவனங்கள் செலுத்தும் ஆதிக்கத்தை குறித்தும் கவலைப்படுகிறார்கள். எனவே அலிபாபா நிறுவனம் தன்னை மட்டுமே சந்தையில் நிலைநிறுத்தி கொள்ள முற்றொருமை நடவடிக்கைகளை எடுக்கிறதா என சீனாவின் சந்தை நெறிமுறையாளர்கள் விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையை சீனாவில் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் மார்க்கெட் ரெகுலேஷன் SAMR என்கிற அமைப்பு கடந்த மாதம் உறுதிப்படுத்தியது.